ஹலோ ஆல். திஸ் இஸ் தேர்ஸ்டே மார்னிங். ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. நைட்டும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி எதுவும் பயறு எதுவுமே ஊற வைக்கல. ஸோ ஏதாவது மிளகு சாதம் மாதிரி பண்ணலாம், 1 ஹவருக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணது தான். மிளகு சாதம் இப்படி ரெடி பண்ணி பாருங்கள். ஆனால் பெரியவங்கள தான் சாப்பிட முடியும், சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். மிளகு ஜீரகத்தை வந்து 1-2 நுணுக்கிட்டு, நெய் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து மிளகு ஜீரகம் நுணுக்குனதை போட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி வந்து துருவி போட்டுட்டா ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம குட்டி குட்டி துண்டாக நறுக்கி போடுறத விட துருவி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது மட்டும்தான் பண்ணணும். முன்னாடி நம்ம இதில் ஒரு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். நான் அந்த இது சேர்க்கலை. ஸோ சேர்க்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவசரமாக பண்ணுறதுனால சேர்க்க மறந்துட்டேன். லேட்டராக நான் அந்த மாதிரி தாளித்து கடலைப்பருப்பை வறுத்து கொட்டிக்கிட்டேன். கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டு இதை சாதத்தை போட்டு கிண்டினாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். பொங்கல் டேஸ்ட்டில் தான் லைட்டாக இருக்கும், ஆனால் நெய் அதிகமாக ஊற்றுறனால கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்படி தான் ஹஸ்பண்ட்க்கு சிம்பிளாக பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. தம்பிக்கு வந்து ஸ்நாக் வந்து ரெட் கலர் கொய்யாப்பழம் தான் ஸ்நாக்கு. இந்த கோவா வந்து நான் தான் வாங்கினேன், ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியாமல் தான் வாங்கினேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே ரொம்ப ரெட் கலரில் இல்லைனாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. தம்பி நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. ஸ்கூலுக்கு போகும்போது கூட அதான் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அவனை கிளப்பி கூட்டிகிட்டு போகிறது தான் பெரிய வேலையாக இருந்தது. ஆனால் அழவே இல்லை. எப்போவுமே டெய்லி என்னோடய கம்ப்ளைண்ட் வந்து அழுதுட்டு போகிறானே, ஒரு நாளாவது அழாமல் போக மாட்டானா அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி அழவே இல்லை. ரொம்ப சமத்தா போயிட்டு வந்தாங்க. ஸோ தம்பியை கூட்டிகிட்டு போய் நான் விட்டுட்டு வந்து தான் எப்போவுமே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நேற்று ஸ்கூலில் ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தார் ஐடி கார்டு போடும்போது. அதை மறந்துட்டு போயிட்டான் ஐடி கார்டு போடுறதுக்கு. அப்புறம் இப்போ வந்து போட்டான். ரொம்ப க்யூட்டாக இருந்தான் அந்த ஃபோட்டோவில். பாருங்களேன். நேம், கேஜி, ஸ்டாண்டர்ட்லாம் இனி தான்